எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 19. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதில் 50 வினாக்கள் தொகுத்து வழங்குகிறேன். இதில் ஒவ்வொரு வினாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 50 வினாவை முழுசாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் கேள்வி, கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிமு 3ஆம் நூற்றாண்டு. இரண்டாவது கேள்வி, பொருள் ஓவிய வடிவமாக இருந்ததை எவ்வாறு அழைத்தனர்? ஓவிய எழுத்து. ஓவிய எழுத்து. மிக பழமையான தமிழ் எழுத்து முறை. மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வட்டெழுத்து. வட்டெழுத்து. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்து. கண்ணெழுத்து. அடுத்து, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அடுத்து, தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டு. அகர வரிசைப்படி உயிர்மெய் குறிலெழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் டேஸ் எழுத்தாக கருதப்பட்டது? நெடில். நெடில். அடுத்து, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். பெரியார். அடுத்து, தமிழ் எழுத்துகளில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். சரியான கூற்றை தேர்ந்தெடு. தமிழில் சொல் என்பதற்கு மணல் என்பது பொருள். தவறு. சொன்றி சோறு என்பது சொல் வார்த்தையிலிருந்து தோன்றின. சரி. அப்ப கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியர். தொல்காப்பியர். அடுத்து, நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர்? தொல்காப்பியர். சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஓரெழுத்து ஒரு மொழி 42 உண்டு என்று நன்னூலார் கூறுகிறார். சரி. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிரெழுத்துகளின் எண்ணிக்கை 4 கிடையாது. அப்போ கூற்று 1 சரி. கூற்று 2 தவறு. சரியான கூற்றை தேர்ந்தெடு. காட்டுப்பசுவிற்கு அரிமா என்ற பெயரும் உண்டு. சரி. விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்மை. அப்ப கூற்று 1 சரி. 2 தவறு. அடுத்து, அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் டேஸ் எனப்பட்டான்.
ஏவலன் ஏவலன். முள்ளம்பன்றியின் பழம்பெயர் முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன? எய்பன்றி எய்பன்றி. அடுத்து செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஈரா இளங்குமரனார் ஈரா இளங்குமரனார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு என்ற நூலின் பெயர் தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் ஈரா இளங்குமரனார். அடுத்து உயிரெழுத்துகள் 12 டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கழுத்து கழுத்து. மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துகள் எவை? இப்பு இம்மு இப்பு இம்மு. இப்பு இம்மு. தொடர்ந்து பாருங்க காணொளியை, இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க. வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துகள் எவை? அனைத்தும் சரி. உ ஊ ஓ ஓ ஔ. அப்போ இதெல்லாம் வாய் திறந்து தான் இந்த எழுத்தெல்லாம் சொல்கிறோம். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி. உயிரொலி வௌவால். இது கலை சொற்கள், இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகராதியில் லெகிஸ்கோகிராஃபி. ஒளியன் ஃபோனீம், சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப். அடுத்து செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர். செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் வாணிதாசன். தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் வாணிதாசன். அடுத்து வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. வாணிதாசன் பாரதிதாசனுடைய மாணவர். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. இந்த மாதிரியான கேள்விகளை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். ஓடை எனும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஓடை எனும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொடுவானம் தொடுவானம். கோணக்காத்து பாடலில் எந்த ஊரில் உள்ள தென்னம்பிள்ளைகள் எல்லாம் அழிந்தன? வாங்கல் வாங்கல். பேச்சு தமிழில் அமைந்த கும்மிப்பாடல்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன? பஞ்சக்கும்மிகள் பஞ்சக்கும்மிகள். பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. விண்ணம்னா சேதம், வாகு சரியாக, காலன் யமன், மெத்த மிகவும். அடுத்து காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர். காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் வெங்கம்பூர் சாமிநாதன். அடுத்து
பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர். பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் புலவர் சே ராசு. புலவர் சே ராசு. சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவர். சியாட்டல். சியாட்டல். சியாட்டல் யாரை எம் உடன் பிறந்தவர்கள் என்று கூறுகிறார்? ஆறுகள். ஆறுகள். நிலம் பொது என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தமிழக பழங்குடிகள். தமிழக பழங்குடிகள். எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். சரியான கூற்றை தேர்ந்தெடு. நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் காலம் முழுமையும். சரி. வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி. சரி. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன். பாரதியார் நடத்திய இதழ்கள் என்ன? பாரதியார் நடத்திய இதழ்கள் என்ன? இந்தியா விஜயா. இந்தியா விஜயா. சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் து. அரங்கன். து. அரங்கன். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடை என்பர். உயிரளபடை என்பர். உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் என்ற ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் சி. விசும்புனா வானம், மயக்கம்னா கலவை, இருதினை உயர்தினை அக்ரிணை, வளாமை தவறாமை. அடுத்து நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரியை கூறியவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியர். சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. கூற்று 2மே சரி. தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 3. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27. அப்போ ஏவும் இது 2மே சரி. கூற்று 1 மற்றும் 2ம் சரி. பொறுத்துக. ஆப்ஷன் பி. சிங்கம்னா சிங்கக்குருளை, புலிப்பரல் இதெல்லாம் இந்த விலங்குகளோட குழந்தை பெயர்கள். பசு கன்று, கரடி குட்டி.
தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், அன்சப்ஸ்கிரைப்ஸ் ஆயிரும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுனால நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் உதவுங்க. நன்றி.